ஹாய் வணக்கம். வாங்க இன்றைக்கு சிப்பி இல்லாட்டி இனிப்பு முறுக்கு செய்வோம். தேவையான பொருட்கள் போட்டிருக்கு, எடுத்துக்கொள்வோம். வெள்ளை அரிசிமா, உளுத்தம்மா, எள்ளு, வறுத்த மிளகு, சீரகம், உப்பு, அதோட சீனி. நேரடியாக சீனி போட்டு குழைக்க போகிறோம். சீனி பானி காய்ச்ச தேவையில்லை. நன்றாக கலந்து விடுவோம். இதுக்கு தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் சிறிதளவு, இல்லாட்டி பட்டர் சேர்க்கலாம். இதில் சிறிதளவு தான் அவித்த கோதுமை மா சேர்த்துருக்கு. மற்றும் முழுவதும் அரிசி மாண்டபடியே நாங்கள் சுடுதண்ணியில் குழைக்க போகிறோம். சுடுதண்ணியில் குழைக்கும் போது மா கொஞ்சம் சிறிதளவு களித்தன்மையாக வரும், முறுக்கு உடையாமல் வரும். சுடுதண்ணி விட்டு குழைச்சிட்டு கையால் நன்றாக தேய்ச்சி குழைப்போம். நன்றாக பிணைஞ்சு குழைப்போம். எண்ணெய் விட தேவையில்லை, தேங்காய் பாலில் எண்ணெய் தன்மை இருக்கும். அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் கொதிக்க விட்டு நேரடியாகவே சட்டியில் முறுக்க புழிஞ்சு மிதமான சூட்டில் திருப்பி திருப்பி விட்டு எடுப்போம். தட்டில் புழிஞ்சு வெட்டி வெட்டியும் எடுத்தும் போடலாம், இது இப்படியும் போடலாம். வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். 2-3 பேர் இருக்கைக்கு வெட்டி போடலாம். தனியொரு ஆலண்டைக்கு இப்படி நேரடியாக புழிஞ்சே போட்டு எடுக்கலாம். இது உளுத்தம்மா கோதை நீக்காத கருத்து உளுந்து மாண்டபடியே முறுக்கு கருப்பாக இருக்கும். முறுக்கை நன்றாக ஆற விட்டு உடைச்செடுப்போம். உடைச்சதை காட்டு போகாத போட்டலில் போட்டு 2 நாளைக்கு பாவிக்கலாம், பழுதாக போகாமல் இருக்கும். நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.